அவர் உதவிக்கிறது நல்லதுதான். ஏன்னா வந்து இப்போ முன்ன ஆட்சிலாம் வந்து கவர்மெண்ட் சைக்கிள் வந்து வேற மாதிரி கடலில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்மெட்லாம் வேற ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்கு. இப்போ தரமான உணவு கிடைக்குது, எங்களுக்கு சத்துணவு சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே சத்துணவாக கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விவசாய சாகுபடி இதெல்லாம் நிறையா இதாகிட்டு இருக்குல்ல. ஸோ நெற்பயிர்கள் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த இது மாதிரிலாம் நிறையா அதுக்குன்னு சரி. தாவேகா அரசு, தமிழக அரசு தன்னோட முதல் பட்ஜெட், அதாவது தாவேகா கவர்மெண்ட் தன்னோட முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஓகே, அது குறித்து உங்களோட பார்வை? தாவேகா அரசு இதனோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயன்படுற மாதிரி இந்த பட்ஜெட்டே இருக்குது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, ஷெட்யூல் பீப்புள்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி வந்து அவங்களுக்கு அந்த விவசாய சம்மந்தப்பட்டது கொள்முதல் பண்ணுறதுக்கு 20 கோடி ஒதுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் இது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாகவே ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ இது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஸோ மக்கள் எல்லாமே அது பெரும்பான்மையாக வந்து பட்ஜெட்டே இதுக்கு முன்னாடிலாம் வந்து பட்ஜெட் தாக்கலாம் என்னன்னே தெரியாது. ஸோ இப்போ இது வந்து பெரும் பரவலாக எல்லாமே ஓப்பனாக பண்ணுறதுனால எல்லாருக்குமே தெரியுது இது. ஸோ வரவேற்கத்தக்க விஷயம்தான் இது. வேளாண் பட்ஜெட் வந்து குறித்து ஏதாவது பேச விரும்புகிறீங்க? வேளாண் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நேற்று வந்து மேடம் வந்து அன்புமணி சௌமியா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நீர்ப்பாசனம் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லேகிங் தவிர அதர்வைஸ் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது சார் வேளாண் சார். பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பட் அதான் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆனால் கொஞ்சம் ஆனால் அது ஆகுமான்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்காது. பட் அது என்ன ஓப்பனாக யாரும் அது என்ன சொல்லலையே. அது பொதுவாக அரசாங்கம் பற்றியெல்லாம் இல்லை, மக்கள் வந்து பயிர்க்கடன் வந்து நல்லதா பார்க்கலாம். மக்கள் பயிர்க்கடன் நல்லது, பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணால் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டோட முதுகெலும்பே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். ஸோ விவசாயத்தை நம்பி தான் அந்த நாடே இருக்குது. ஸோ விவசாயத்தை கைவிட்ட நாடு எந்த நாடும் வந்து முன்னேறதா வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ எதுக்கும் வந்து இப்போ ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அரசே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு இத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்களா, நீங்கள் 5 ஏக்கர், அந்த 5 ஏக்கர் எடுத்துகிட்டு நீங்கள் இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ பயிர் பண்ணுங்க அப்படின்னா, மகசூல் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் ரிவார்டு, அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து நகர்ப்புறங்களுக்கு வந்து வெளியேறதை வந்து தவிர்க்கலாம். இன்னும் நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுமே கூட விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற வேலைங்களுக்கு போகிறது வந்து கம்மியாகும். ஸோ கிராமப்புறங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது வேலை எல்லாமே இன்னும் நிறையா டெவலப்மெண்ட் ஆகும். வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பொருளாதாரம் வந்து அமைதா? ஷுவர், 100% அமைதி இது இந்த ஆட்சி. ஏன்னா அந்த இவங்களோட பிளான் திட்டமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒன்று சொல்லும் போதே ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடறாரு. சொன்னாலுமே அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆட்சி பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான கால அவகாசமும் இருக்கணும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாவேகா அரசு அமைஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இதெல்லாம் பரவாயில்லையா? ஸோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுங்க. நிறையா என்ன சொல்கிறது, இப்போ வந்து திருக்குறள் வந்து சொன்னால் வந்து 5000 ரிவார்ட் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது தான் இது. ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் படித்தா அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதனுடைய மதிப்பீடு ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அது அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஆர்வம், இப்போ தமிழ் பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய இது ஒரு ஊக்கமாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார் எல்லாமே இந்த இது மரக்கன்றுகள் இதெல்லாமே சொன்னார். ஸோ அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விவசாய சாகுபடி இதெல்லாம் நிறையா இதாகிட்டு இருக்குல்ல. ஸோ நெற்பயிர்கள் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த இது மாதிரிலாம் நிறையா அதுக்குன்னு சரி இது ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களோட திறன் வளர்க்கும், இது பண்ணதுக்கும் ஊரக வளர்ச்சி இதெல்லாமே கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா நம்மளுக்கு மெயின் விவசாயம் தான். விவசாயம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம மேம்படுத்தி இது பண்ணோம்னா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட கடன் தள்ளுபடி பண்ணி அவங்களோட பயிர் கடன் இதெல்லாமே கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி எல்லாமே பண்ணாங்கன்னா இன்னும் நம்மளோட வளர்ச்சி மென்மேலும் போகும். இந்த கவர்மெண்ட் நிலையான கவர்மெண்ட்டாக கண்டிப்பாக நிற்கும். தமிழக வெற்றி கழக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து
ஸ்கூலுக்கு வந்து 50,000 கோடி ரூபாய் வந்து பள்ளி கல்விக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இப்போ சிஎம் வந்து என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய சிபிஎஸ்சி இருக்குது அண்டு நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்க்காக பயந்தாண்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அண்ட் அந்த சைடில் ஃபீஸ் ஓரளவு வந்து மேட்சிங்காக இருந்ததுன்னா நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சேர்ப்பாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால். அண்ட் சேம் டைம் கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு எஜுகேஷன்லேயும் சரி அண்ட் மற்ற பிளேயிங் பிடி இதெல்லாம் விழுறாங்க இல்லையா, நிறைய கேம்ஸ்க்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் வந்து கிரவுண்ட் பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும், நிறைய கேமிங்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லை கேம்ஸ், ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன், கேமிங்ஸ் இருக்கும் ஆனால் விளையாட விட மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வருவாங்க. முன்னாடியில் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்ரூவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் 5 lakh 10 lakhன்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ புது நியூவாக வந்த மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே டிலே இல்லை, எல்லாமே இமீடியட்டாக சைன் பண்ணிடுறாரு ஆக்சுவலாக. ஸோ சைன் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதனால் ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஃபீஸ் பே பண்ணுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் வந்து லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கன்செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா அதாவது அடித்தள மக்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறதுக்கு அதாவது அடுத்த லெவல் டெவலப் ஆகுறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டிருக்காங்க, இதில் கல்வி குறித்து சொல்லுங்கள், கல்வித்துறை குறித்து சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற டிவி காட்சியில் நல்லா பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ கல்வி கோசம் வந்து ஒரு 50,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்லதாக தோணுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும் நாங்கள் தோன்றோம். இப்போ தரமான உணவு கிடைக்குது, எங்களுக்கு சத்துணவுலேருந்து சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே சத்துணவாக கிடைக்குது, நல்லா பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் போட்டது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. இந்த பட்ஜெட் போட்டது எல்லா மாணவர்களுக்கும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். இப்போ தமிழக வெற்றி கழகம் முதல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது குறித்து உங்களோட பார்வை? என்னோட ஒப்பீனியன் பார்த்தா சூப்பராக பண்ணியிருக்கிற ஒரு பட்ஜெட்டு அறிவிச்சிருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது இப்போ கல்விக்கு மற்றும் ஊராட்சி உலகம் விவசாயிங்களுக்கு மொத்தத்துக்கு சூப்பராக இப்போ பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷம் பட்ஜெட் போடுவாங்க. இந்த வருஷமும் வந்து டிவிக்கே வந்ததுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் கீழே ஒரு பட்ஜெட் 2 நாளைக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. இதில் ஸ்கூலுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு 50,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. வருஷம் ஒதுக்குற மாதிரி அவங்க டீச்சர்ஸ்க்கான சேலரி ஒரு 50,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லதாண்ணா, நல்லது. அவர் ஒதுக்கிறது நல்லதான். ஏன்னா வந்து இப்போ முன்ன ஆட்சிலாம் வந்து கவர்மெண்ட் சைக்கிள் வந்து வேற மாதிரி கடலில் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாம் மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்மெட்லாம் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. இந்த ஆட்சி நல்லா தான் கரெக்டாக தான் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி கரெக்டாக தான் பண்ணுறா போல எல்லாமே.